கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு இன்னும் முழுசா ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அதை பத்தி ஏன் நீங்க வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு அவங்கள விமர்சனம் பண்ணி நான் வீடியோ போடணும்? ஏன்னா அங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கரெக்ட்டுங்களா? அவங்க ஏன் அங்க போனாங்க, எதுக்காக அங்க போனாங்க, என்ன வண்டியில போனாங்க, அவங்க 3 பேர் ஏன் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, போலீஸ் எப்ப வந்தாங்க, யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, எதுவுமே நமக்கு முழுசா தெரியாது. அதாவது உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிங்கிற போது அதை பத்தி விமர்சனம் பண்றது எனக்கு பர்சனலா தப்புன்னு தோணுச்சு. அப்படிங்கிறனால நான் அதை பத்தி விமர்சனங்கள் எதுவும் பண்ணல. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க ரொம்ப காயப்பட்டுட்டாங்க. நம்ம கொடுக்குற விமர்சனங்கள் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி மொத்தத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப காயப்படுத்தும். அதனால அந்த பொண்ணாகட்டும் அந்த பையனாகட்டும் தேவையில்லாம அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம யாரும் அதை பண்ணல. இப்போ வரைக்குமே நிறைய பேர் நம்ம அதை பண்ணல. இனிமே பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களால ஃபோன் எடுத்து கூட உங்களால கால் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ட கண்ட ஆப் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. தயவு செஞ்சு இந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு, இந்த காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் இப்போ நிறைய பேர் ஃபோன் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட ஃபோன்ஸ்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் இம்மீடியட்டாக அதை யூஸ் பண்ணுங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மெசேஜை ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஒரு 100 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உங்கள் மொபைலில் காவல் உதவி அப்படிங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப் ஸ்டோர்லையோ போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் பேசிக்காக என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் டக்குன்னு ஃபோன் பண்ணோன்னா யார் எப்போவுமே அவைலபிள் இருப்பாங்களோ அவங்களோட 3 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்குள்ளே போய் இந்த ஷேக் ட்ரிகர் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா கூட இந்த எமர்ஜென்சிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் கூட இமீடியட்டாக வந்துருவாங்க போலீஸு. உங்களோட மொபைலில் இந்த மாதிரி 3 டைம் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு வியூ போயிடும். இதுக்கு உங்கள் மொபைலில் ஜிபிஎஸ் ஆனாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஒரு 10 பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.